ஆரம்பித்து அப்புறம் அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ரவி வந்து டிவோர்ஸ் கேட்குறாரு. இவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ சமீப காலமாக கொஞ்ச நாளாக அவர் தமிழ்நாட்டிலே கிடையாது. ஜெயம் ரவி மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டார். அப்போ அரசல் புரசலாக பேசப்பட்ட பேர் தான் இந்த கெனிசா ஃப்ரான்சிஸ். இவங்க வந்து ஒரு பாப் சிங்கராக இருக்கிறாங்க. கோவாவை சேர்ந்த ஆங்கிலோ இண்டியன். பட் கோவாவில் செட்டில் இருக்கிறாங்க. கோவாவில் ஒரு ஹீலிங் சென்டர் மாதிரிலாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களோட தான் ரவி வந்து தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவலாக போச்சு. அதுக்கு ஆர்த்தி வந்து சில ஆதாரங்களை போட்டாங்க எடுத்து. என்ன நடந்துச்சுன்னா, ஜெயம் ரவியினுடைய ஒரு கார் வந்து அதில் வந்து கோவாவில் வந்து ஃபைன் கட்டப்பட்டிருக்கு. அங்கே டிராஃபிக் போலீஸில், கோவா டிராஃபிக் போலீஸில் ஃபைன் பண்ணியிருக்கு. அந்த கார் யாருன்னா ஜெயம் ரவி ஓட்டிகிட்டு போன காரு. பட் அந்த காருடைய ஓனர் புக்கு யார்கிட்ட இருக்குன்னா ஆர்த்தியோட பேரில் இருக்குது காரு. அங்கே வந்து ஃபைன் கட்டிட்டு அந்த ஃபைன் செலான் வந்து இவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்கள் கார் வந்து ஃபைன் பண்ணியிருக்குன்னா அப்போ தான் தெரியுது கோவாவுக்கு போயிருக்கிறாங்க, கூட இவங்க இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு அதனுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்தாங்க. நிறையா இந்த மாதிரி அங்கே பார்த்தீங்களா இவர் கணேஷாவோட தான் சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆர்த்தியே சில செய்திகளை கசிய விட்டாங்க. சில பேர் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அது பரபரப்பாக அந்த நேரத்தில் போச்சு.